ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் வாட்ச் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்குரியது நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ நிறையா சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. ஃபஸ்ட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தடியாக இருக்க மாதிரி, ரொம்ப ஸ்லைஸ் பண்ணாமல் கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி கட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கணும். அந்த ஆனியன்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி அந்த அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. அதில் நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 1.5 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி வந்து 2 சில்லி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் சில்லி, அதனால் 2 போட்டிருக்கேன். நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம், 3 4 கூட போட்டுக்கோங்க, காரம் நல்லா சேர்த்துப்பீங்கன்னா. நல்லா தக்காளி வதங்கிடணும். அதனால அந்த ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லியும் புதினாவும் சேர்த்துலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறதுனால சட்டியில் வந்து கண்டிப்பாக அது ஒட்டத்தான் செய்யும். அது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்துடும். நல்லா பெரட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் நான் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன், பெரிய பீஸு. கொஞ்சம் பெரிய பீஸ்ன்றனால நீங்கள் கொஞ்சம் 3/4 கிலோ அந்த மாதிரினா தான் உங்களுக்கு நல்லா தாராளமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸ்னால் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன பீஸ்னால் உடஞ்சி பிரியாணியில் சிக்கன் இருக்கதே வந்து தெரியாமல் வெறும் எலும்பு தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸ் போட்டிருக்கேன். லெக் பீஸ் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும், அதனால் லெக் பீஸும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம சிக்கனுக்கு அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், இதுவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ சிக்கனோட சேர்த்து பெரட்டி விட்டுடலாம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கணும், அதனால் அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம். சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி அதுவே விடும், அதனால் நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை வேக வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து நல்லா மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி அந்த உப்பு, மஞ்சள், நம்ம ஆட் பண்ண சில்லி பவுடர், அது போக நம்ம ஏற்கனவே வதக்குனது எல்லாமே சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு சும்மா லைட்டாக கொஞ்சோன்னு தண்ணி, ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் அரிசி காட்டுறேன். அரிசி வந்து நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உலக்கில் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊறட்டும், அதுக்குள்ளே இங்கே சிக்கன் வெந்துடும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கரோட மூடியே போட்டு வேக வச்சுருக்கேன். விசில் போடாமல் அது ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு 3/4வாசிக்கு மேலேயே வெந்துடும்.
ஸோ அதில் தண்ணி விட்டுருக்கோம், இவ்வளோ தண்ணி. நீங்கள் வந்து தண்ணி வற்ற வச்சுருங்க. பெரட்டி விட்டிங்கன்னா தண்ணி வற்றிரும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து தண்ணி ரொம்ப ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணியை வற்ற வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். ஸோ தேங்காய் பால் வந்து நான் வந்து இப்போது 1 கப், இந்த 1 கப்பில் வந்து நான் அரிசி எடுத்ததுனால இந்த 1 கப் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி, நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி, இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அந்த கிரேவி, அந்த தண்ணி, சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டு வெறும் அரிசி மட்டும் இருக்க மாதிரி உள்ளே போடுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஏறக்கூடாது, இல்லைன்னா பிரியாணி குழஞ்சிரும். அப்படி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறதுல தான் நம்ம பிரியாணி செய்கிறதே இருக்குது. ஸோ கரெக்டான அளவில் ஊற்றுங்க. ஸோ அரிசி ஆட் பண்ணிட்டு லெமன், ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கணுன்னா, குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு 3 to 4 minutes லோ ஃப்ளேம், அவ்வளோதான். உங்கள் பிரியாணி ரெடி ஆயிரும். கம கம கமன் வாசனையோட குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் விசில் போனோன்னே. ஸோ நம்மளோட செம்ம ஃப்ளேவர்ட் ஃபுல் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீசஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். பிரியாணி செய்கிறதான் இருக்கிறதே ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சிம்பிளாக நினச்சா நீங்கள் பிரியாணி போட்டுடலாம். நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே நமக்கு வந்து புகாரி பிரியாணி, ஆசிஃப் பிரியாணி, இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பிரியாணி செஞ்சிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.